அப்படி இருக்கிறப்போ இவகிட்ட போய் என்னென்னு சண்டை போடுவாங்க எல்லாருமே கிடையாது. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ எவ்வளோ திருநங்க இங்கே ஜமாத்லேருந்து அங்கே போகிறாங்கல்ல, ஏன் அங்கே ஸ்டேபிளாக இல்லை? திருப்பி போனவங்க ஏன் திருப்பி இங்கே வந்துட்டாங்க? ஏன்னா அங்கே உண்மை கிடையாது, அங்கே நியாயம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு விஷயத்தில் அங்கே சுரண்டு தின்ன ஆசைப்படுறாங்க. அதுக்கு நம்ம ஜமாத்லேயே இருந்துட்டு போயிடலாம். என்ன பெரியவங்க நம்மளை கட்டுப்பாடாக வைக்கிறாங்க, அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறோம். சரி, நாங்கள் அந்த காலத்தில் கட்டுப்பாடாக இருந்தோம். இன்றைக்கி கட்டுப்பாடாக சில திருநங்க இருக்க மாட்டுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து பெற்றவங்க வீட்டு திருநங்க சொல்லி வெளியே வந்துடுறாங்க. அந்த ஃப்ரீடமை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் கொடுக்குறோமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா இருக்கணும். புரியுதா? அந்த நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போது முன்னாடி இருந்த திருநங்கைலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரொம்ப நாள் வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. இப்போ நாங்களாம் வந்து அப்போலாம் நல்லா போராடினோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சோம். நிறைய உதவிகள் பண்ணோம். இங்கே பாருங்கள், ரெ கொரோனா டைமில் 2500 திருநங்கைகளுக்கு நான் வந்து ஃபுட் சப்ளை பண்ணேன். அப்போ எப்படி பண்ணியிருக்க முடியும் அதெல்லாம்?